கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரம். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹalleluya. நீங்கள் வளரும்படி. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை இருதயத்திலே ஆழமாய் கொண்டு வந்து வைத்தார். இந்த செய்தி இன்று முடிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். நீங்கள் வளரும்படி. எந்த ஒரு பெற்றோருடைய எதிர்பார்ப்புமே தன் பிள்ளை வளர வேண்டும் என்பது. ஒருத்தங்க கன்சீவா இருக்கிறாங்க, கர்ப்பவதியா இருக்கிறாங்க என்ற செய்தி கேள்விப்பட்டதுமே அவர்களை பார்க்கிறவர்கள் முதலாவது வாழ்த்து சொல்லுவார்கள், இரண்டாவது ஒரு வார்த்தை கேட்பார்கள். அது என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சு? எல்லாருடைய எதிர்பார்ப்புமே என்னன்னா இந்த வளர்ச்சி. எல்லாருமே அதை பார்க்க விரும்புறாங்க. 2 மாசம், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு. எதுக்கு போய் செக் பண்ண போறாங்க? ஒரு புறம் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும், இன்னொரு புறம் வளர்ச்சியும் பார்க்கணும். எல்லாருமே வளர்ச்சி எதிர்பார்க்கிறாங்க. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். உபாகம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை ஜெனிப்பித்த கன்மலை. நம்மை ஜெனிப்பித்த கன்மலை ஆகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதையே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்ம எந்த அளவுக்கு வளருகிறோம் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து. ஒரு குழந்தைன்னு பார்த்தா கை வளர்றத பார்க்கறாங்க, கால் வளர்றத பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் பல்லு வளர்ந்தது பெரிய சம்பவம். அந்த கடி வாங்கும் போது தான் தெரியாது வேற. ஆனா ஒரு பல்லு வளர்ந்துட்டு எல்லாமே, பிள்ளை எழும்புது, பிள்ளை நடக்குது, பிள்ளை ஓடுது, எல்லாமே சம்பவம். அந்தந்த பருவத்தில் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற வளர்ச்சி வரும்போது ஒரு பெற்றோருடைய மனதில் ஒரு நிறைவு உண்டாகிறது. அதே நேரத்தில் அந்தந்த பருவத்தில் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற வளர்ச்சி குறையும் போது அந்த நிறைவு அப்படியே பாரமாய் மாறுகிறது. அது வலியாக மாறுகிறது, அது வேதனையாக மாறுகிறது. ஹalleluya. இதே போலதான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இதிலும் அதிகமாக தான் கர்த்தருக்கு தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்ம இல்லாமல் போகும்போது அவருக்கு வலிக்குது. மற்றவர்களுக்கு அது பாரமாகாது, மற்றவர்களுக்கு ஒருவேளை அது பரியாசமாகும். ஆமென். ஒரு வளர்ந்த நிலையிலும் ஒரு குழந்தை தன்மை வெளிப்படும் போது மற்றவர்களுக்கு அது பரியாசமா இருக்கும், சிரிக்கலாம், சிலர் பரிதாபம் படுவாங்க. ஆனா பெற்றோருக்கு அது வலி, அது பாரம். நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி நம்ம இல்லை என்றால் நாம் தேவனுக்கு துக்கத்தை கொடுக்கிறவர்களாய், வேதனையை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் வேகமாக செர்மன் இடையில போக வேண்டி இருக்கும். ஆனா சொல்ல வேண்டிய பாயிண்ட நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன், நமக்கு டைம் இல்லாததுனால. அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைதான் கொரிந்து சபை. 18 மாதங்கள் அந்த பட்டணத்திலிருந்து கிருபையினால் சபையை கட்டி எழுப்ப அதற்கு மேல பவுலால் அங்க நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் புறப்பட்டு செல்லுகிறார். அதன் பிறகு அந்த சபை வளர்ந்தது. அந்த சபையை குறித்து பவுல் நிருபங்கள் எழுதும் போதே சொல்லுகிறார், யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்கள். ஒரு வரம் கூட அங்கு குறைவு கிடையாது, எல்லாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் எதற்கு காத்திருக்கிறார்கள்? வருகைக்கு காத்திருக்கிறார்கள்.
அவர் எப்பொழுது வெளிப்படுவார்? இப்படி காத்திருக்கும் போதுதான் பவுல் நிருபத்தை எழுதுகிறார். பவுல் எழுதின நிருபங்களிலே 2 நிருபங்களை பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் போது தெரியும், பவுல் கொரிந்து சபைக்கு 2 நிருபங்கள் மாத்திரமல்ல, அதற்கு மேலாகவும் எழுதியிருக்கிறதை இந்த நிருபங்களே நமக்கு காட்டி கொடுக்கிறது. இப்பொழுது நான் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. ஆனால் அதில் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் நான் இருக்கும் அந்த 18 மாசம் உங்களுக்கு நான் பாலை குடிக்க கொடுத்தேன், கட்டியான ஆகாரத்தை தரல. சுவிசேஷம் என்பது கர்த்தர் நம்மை அழைக்கும் போது கட்டியான ஆகாரத்தை தந்தல்ல அழைத்தது, பாலை கொடுத்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். உங்களுக்கு கண்ணீரா, கவலையா, பசியா, பட்டினியா? ஆமென். அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு, குழந்தை பிறக்கும் போது வீட்டில் விருந்து நடக்கும். ஆனா அதெல்லாம் தூக்கி பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைக்கு என்னதான் கொடுப்பாங்க? பால். 18 மாசம் அப்படிதான் உங்களை சுமந்தேன், நான் உங்களை பெற்றேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனா இப்போ உங்க நிலைமை வந்து பார்த்தா, இப்போ உங்களுக்கு பாலுதான் குடிக்க கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. பவுலால தாங்க முடியல. இந்த நிருபத்தை அவர் வேதனையில் எழுதுகிறார், வலியில எழுதுகிறார். அதாவது பொதுவா சொல்லுவாங்க, இந்த பெத்த வயிற்றுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேகர் வந்து போகலாம். ஆமென். கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநேகர், அதாவது சண்டேனாலே ஒவ்வொருத்தரா வந்து ப்ரீச் பண்ணிட்டு போவாங்க. அது பவுல் மென்ஷன் பண்றார். அநேகர் வந்து போனாலும் தகப்பன்மார் இல்லையே, தகப்பன்மார் இல்லையே. ஆமென். இத்தனை பாருங்க, பிள்ளை பிறந்து பால் குடிக்கலைன்னா நமக்கு வலிக்கும். பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கப்படும், கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டில் பால் கொடுப்பாங்க. ஆனா அதே பிள்ளை 18 வருஷம் கழித்தோம் பாட்டில் பால் குடிச்சா நமக்கு அது சிரிப்பா இருக்கும். ஆனா அந்த குழந்தையை பெற்றவங்களுக்கு அது வலி. வரங்கள் அல்ல, வளர்ச்சி. வரங்கள் என்பது கிஃப்ட். என் பிள்ளைக்கு ABCD தெரியறதுக்கு முன்னாடியே அவ பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்டா பைபிள் வாங்கி கொடுத்தேன். அது அர்த்தம் வளர்ந்துட்டான்னு கிடையாது. தமிழ் இங்கிலீஷ்ல படிச்சு முடிச்சாச்சு, அதனால என்ன? அப்படி அல்ல, அது கிஃப்ட். அது அன்புனால கொடுக்கிறது. வரங்கள் இங்க வரம் நிறைய இருக்கு. ஆனா என்ன இல்லை அப்படின்னா வளர்ச்சி இல்ல. இப்பொழுதும் பலன் இல்லையே. இது வலிக்குது. இது ஆவியானுடைய பாரம். எனக்கு எல்லா வரமும் இருக்கு, எனக்கு எல்லா வசனமும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் இருந்தும் அவர் பார்க்கிற வளர்ச்சி என்னில் இல்லை என்றால் என் நிமித்தமாய் அவர் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களால். காலத்தை பார்த்தா 15 வருஷம் 20 வருஷம் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மீண்டும் பழையது போல இன்னும் உங்களுக்கு மனம் திரும்புதலை பேச வேண்டி இருக்கிறது என்று சபைக்கு சொல்ல காரணம் என்ன? இன்னும் மனம் திரும்பல, இன்னும் மாம்சத்தில் இருக்கிற அனுபவம்.
காலத்தை பார்த்து அங்கே பாருப்பா, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து எத்தனை வருடம் ஆச்சு. இப்ப நியாயப்படி பார்த்தா நீ ஒரு பாஸ்டரா இருந்திருக்கணும், நீ ஒரு ஊழியக்காரனா எழும்பி இருக்கணும். காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். சங்கீதம் 131 தாவீது இப்படி சொல்லுகிறார், 1-2 வசனங்களிலே, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்லிவிட்டு 2வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை. அந்த காலம் தாண்டி நீ வளர்ந்துட்டப்பா. கழுகு கூட்டை கலைக்கும் போது அந்த குஞ்சுகளுக்கு தெரியணும், அந்த சீசன் தாண்டிட்டோம், நாம வளர்ந்துட்டோம். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை நான் அடக்கி அமர பண்ணினேன். ஆண்டவர் ஏன் இன்னைக்கு கொஞ்சம் கடினமா பேசுகிறார்? ஏன் நீ வளர்ந்திருக்கிற, நீ வளர்ந்திருக்கிற. என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம்? கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு அதிக இடைபட ஆரம்பித்தார். நாம் எதைய வளர்ச்சி என்று பார்க்கிறோமோ அதை கர்த்தர் அப்படி பார்க்கிறாரா என்பது பெரிய கேள்வி. நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தெரிந்தெடுத்தேன் என்று சாமுவேல் இடத்திலே சொல்லி பெத்லெகேமுக்கு ஈசாயின் இடத்திலே சாமுவேலை கர்த்தர் அனுப்பும் போது தைலத்தை கொம்பில எடுத்துக்கொண்டு சாமுவேல் வர, இப்பொழுது ஈசாய் தன்னுடைய 7 குமாரரை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து மூத்தவனை கொண்டு வரும்போது 16வது அதிகாரம் 1 சாமுவேல் அதனுடைய 6வது வசனத்தை 7வது வசனத்தை பார்த்தீர்களே, ஆனால் வாசியுங்கள். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணி. சாமுவேல் என்ன சொல்றாரு 6வது வசனத்துல? மைக்ல சொல்லுங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய பார்வையில கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இவன் ஓகே, இவன் இதுக்கு தகுதியானவன், இவன் வளர்ந்திருக்கிறான் என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் முகத்தையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். அப்போ சாமுவேல், உன் பார்வையில வளர்ச்சி என்று நீ சொல்லுகிறாயே, அது அல்ல என் பார்வையில வளர்ச்சி. உன் பார்வையிலே வளர்ச்சி என்று சொல்லுகிறாயே, அது அல்ல என் பார்வையிலே வளர்ச்சி. கர்த்தர் பார்க்கும்போது என் பிள்ளை வளர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவருக்கு வருமானால், நான் அவருக்கு கொடுக்கிற சந்தோஷத்துல அது பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த விரும்புறீங்க? அவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. இதை கேட்டதும் உடனே ஈசா என்ன பண்ணுகிறார் என்றால் அடுத்தவனை கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. அதே 16வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளை யார் யாருக்கு முன்னாடி எல்லாமோ அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க பெரியவங்கன்னு காட்டுறதுக்கு கடந்து போக பண்ணுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் பல நேரத்தில் பிள்ளைங்களை கொண்டு வைக்க தவறுகிறோம். அவர் சொல்லுவார், அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? புறக்கணிக்கப்படுகிறவனுடைய நிலைமையில் இருக்கிறது. இவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் சொல்லுவார். நம்ம எதுல திருப்தி அடைகிறோம்? சாமுவேல் பார்த்து ஓகே சொன்னா போதும், பாஸ்டர் பார்த்து ஓகே சொன்னா போதும், எங்க சொந்தக்காரங்க பார்த்து சூப்பர்னு சொன்னா போதும், எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து சூப்பர்னு சொன்னா போதும். ஆமென். எந்த பார்வை நம்ம பிள்ளைங்க மேல பட்டு திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம்,
அத்தனை பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். ஒவ்வொருத்தரா இப்படி போகும்போது சாமுவேல் சாமுவேலை கிராஸ் பண்ணி போகிறது வரை சாமுவேல் இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு செலக்ட் பண்ணலான்னு வரும்போது கர்த்தர் சொல்வார், நோ நோ நோ. கர்த்தர் பார்வையில நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடம் ஆனது என்பதை யோசித்து பாருங்கள். அதிலிருந்து இதுவரை கர்த்தர் பார்வையில நான் வளர்ந்திருக்கிறேன் என்கிற அனுபவத்தில் நாம் காணப்படுகிறோமா? உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருடைய மணவாட்டியாகிய சபைக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்திலே சூனேமியாள் இப்படி சொல்லுகிறாள், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். டெய்லி 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 நேசருக்காய் காத்திருக்கிற மணவாட்டி எதை பார்க்கணும் தெரியுமா? இன்னைக்கு வளர்ந்திருக்கிறேனா, இல்ல அதே நிலையில தான் தொடர்கிறேனா, இன்னும் பாலை குடிக்கிற நிலைமையில தான் இருக்கிறேனா, இன்னைக்கு வளர்ந்திருக்கிறேனா? சைக்கிள் ஓட்ட பழகும் போது 2 வீல் சைடு ப்ரீ வீல் வைத்து ஓட்டி பழகுவோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே ஓட்டிட்டு வந்தா இல்ல, கொஞ்சம் அது கலட்டுன்னு சொல்லும் போது நெஞ்சு கொஞ்சம் பொக்குன்னு அடிக்கும். ஆனா அந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? என் ஆத்துமாவை நான் பால் மறந்த குழந்தையை போல அமர பண்ணினேன். நீ வளர்ந்துட்ட, இனி இந்த வீலை வச்சு ஓட்டக்கூடாது. என் ஆத்துமாவை நான் தாயின் பால் மறந்த குழந்தையை போல அமர பண்ணினேன். டெய்லி மார்னிங் எழும்பும் போது நேற்று இருந்த அனுபவத்திற்கும் இன்று இருக்க அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுவும் தனியாகல்ல, அவரை பார்க்க வைக்கிறா. எனக்கு திருப்தி இருக்கும், என் ஜெபத்துல எனக்கு திருப்தி உண்டு, என் வாழ்க்கையில எனக்கு திருப்தி இருக்கலாம். அவர் நல்லவா திருப்தி படணும். ஹல்லேலூயா. நாம் ஒருத்தங்களுக்கு ஆகாரம் செய்து கொடுக்கும் போது செய்த நம்முடைய திருப்தி நமக்கு எதுல திருப்தி ஆகும்? அவங்க விரும்பி புசிக்கிறதுல அல்லவா நமக்கு திருப்தி ஆகும். அதனாலதான் சூனேமியாள் சொல்லுகிறாள், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவேன் என்றல்ல, போவோம், வாங்க நம்ம போ. நீங்க சொல்லுங்க, திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ? அவன் நேத்து இல்லப்பா, இன்னைக்கு மலர்ந்து இருக்கு. மாதுளம் செடிகள் பூ பூத்து இருக்க, நேத்து இல்ல இன்னைக்கு இருக்கு. சூப்பர். அவர் சொல்ல, டே பை டே ஒரு பெற்றோர் தன் குழந்தையின் வளர்ச்சியை பார்க்க விரும்புவது என்பதை காட்டி ஒரு வார்த்தை கூட சொல்லுகிற, துடிக்கிறது போல. ஹல்லேலூயா. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் ஒருத்தங்க கொடுத்துருக்கிறாங்க. நான் பெயர் ஊரு சொல்லல, ஏன்னா இப்படிப்பட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் நிறைய இருக்கிறதுனால. குழந்தை 1.5 வயசு தான் ஆகுது, ஆனா பேசலன்னு ஃபீல் பண்றாங்க. சில பிள்ளைங்க 3 வயசுக்கு அப்புறம் பேசணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 4 வயசுக்கு அப்புறம் பேசலாம். 4 வயசுக்கு அப்புறம் பேசலாம். ஆனா பாருங்க, இந்த 1.5 வயசுலயே என்ன வருத்தப்படுறாங்க. அந்தந்த பருவத்தில் அந்தந்த வளர்ச்சி நம்ம பிள்ளைங்களிடத்தில் இல்லாமல் போகும்போது நம்ம நெஞ்சு எப்படி வலிக்குதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் பால் கொடுத்து வளர்க்குறாங்க, அந்த பால் தாயினுடைய ரத்தம் உண்மைதான். ஆனால் தன் மொத்த ரத்தத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னவர் மொத்த ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். இனி அவரிடத்தில் கொடுப்பதற்கு ரத்தம் இல்லை. அப்படி இருக்க அவர் நம்மளே அந்த வளர்ச்சியை பார்க்க விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 8வது அதிகாரத்திலே சூனேமியாள் இப்படி சொல்லுகிறாள். அதனுடைய 8வது வசனத்திலே, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக. இதுதான் ஆத்தும பாரம், இதுதான் சபையை குறித்த பாரம், இதுதான் கூட ஆராதிக்கிறவர்களை குறித்த பாரம். அடுத்த 2 வசனங்களை வாசித்து விட்டு நான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். அவள் மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம்.
நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலான. இப்ப நான் வளர்ந்துட்டேன், எனக்கு அவர் கண்ணில் கிருபை கிடைக்குது. ஆனா என் கூட இருக்கிற சகோதரி வளரலையே. அவளை கேட்கும் நாளில் நான் என்ன சொல்லுவேன்? ஆமென். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறவர்களுக்குள்ளே என்ன பாரம் இருக்கும் தெரியுமா? என் கூட ஆராதிக்கிற என் சகோதரி, என் கூட பழகுற என் சகோதரி, அவங்க வளரலையே. அவளை கேட்கும் நாளில் நான் என்ன சொல்லுவேன்? சபையை கேளுங்க, சபையை கேளுங்க. இவள் இப்படி பாரப்பட காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவருடைய கண்களில எனக்கு ஃபேவர் கிடைச்சது. எனக்கு கிடைச்ச ஃபேவர் என் சகோதரிக்கு கிடைக்கணும், என் மனைவிக்கு கிடைக்கணும், என் புருஷனுக்கு கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், என் கூட ஆராதிக்கிறவர்களுக்கு கிடைக்கணும். ஒரு புறம் சொல்லுகிறார் நேசரே தீவிரியோடு, இன்னொரு புறம் பார்க்கிறா அவர் இப்படி வந்தாருன்னா என் சகோதரி நிலைமை, என் கூட ஆராதிக்கிறவர்களின் நிலைமை. நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கண்கள்ல கிருபை கிடைக்கல. நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:7 நோவா தேவ எச்சரிப்பை பெற்று, ஆண்டவரே எனக்கு கிருபை கிடைச்சிட்டு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மருமக்களுக்கு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. ஆமென். நோவா மிருகங்களையும் பறவைகளையும் காப்பாற்றுவதற்காக பேழை கட்டினான் என்று சொல்லவில்லை, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. ஒரு புறம் நாம் ஆயத்தமாக்கப்படும் போது நம்முடைய இருதயம் ஏங்கணும். வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக்கொள். நம்ம பிரச்சனை நம்மளை தீர்ப்பெழுதுறோம். அத்தனை அதிகாரத்தில் பேசி 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 அவருக்கு உகந்தவளாய் அவள் எடுத்துக்கொள்ளப்படுகிற டைம் வரும்போது 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அப்ப இவள் தகுதியுள்ளவளாய் மாறும்போது இவளுக்கு ஒரு துடிப்பு, என் சகோதரி, என் சகோதரி. எனக்கு நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. அவளை கேட்கும் நாளில் நாம் என்ன செய்வோம்? இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது உங்க குடும்பத்தினரை நீங்க கொண்டு வரணும் உங்களுக்குள்ள. ஆண்டவரே எனக்கு கிடைச்ச அதே ஃபேவர் ஆமென் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள என்னை கொண்டு வந்தது போல எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரு புறம் நேசரே தீவிரியும், இன்னொரு புறம் அவர் வந்துட்டார்னா நம் சகோதரியை கேட்கும் நாளில் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? பரிசுத்தவான்களுடைய கூக்குரல் இது, பரிசுத்தவான்களுடைய பாரம் இது. ஒரு புறம் அவரை பார்க்கிறாங்க, ஆமென். சேவன் ஒரு புறம் அவர் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறான், இன்னொரு புறம் ஆண்டவரே இவங்களை மன்னியும், இவர்களை மன்னியும். கேட்கும் நாளில் என்ன சொல்லுவோம்? பாரப்படுறோமா? நம்ம கூட ஆராதிக்கிறவர்களில் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை குறித்து பாரப்படுகிறோமா? நம் உடன் பிறந்த சகோதரர்கள் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை குறித்து பாரப்படுகிறோமா? நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை குறித்து பாரப்படுகிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் சொல்றார், நான் எப்படியும் பரலோகத்துக்கு போயிடுவேன், எனக்கு என் மனைவி பிள்ளைங்க வருவாங்களான்னு தான் டவுட்டா இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்களும் இப்ப டவுட்ல தான் இருக்கிறீங்க. அப்படி இல்லை, நோவாவுக்கோ கிருபை கிடைச்சது. அவனுக்கு பாரம் என்ன தெரியுமா? பாரம் என்ன தெரியுமா? அது வரும் நாளிலே என் மனைவி, என் பிள்ளைங்க, என் மருமக்கள். காயினே, உன் சகோதரன் ஆபேல் எங்கே? இப்படி ஒரு கேள்வி அன்று காயினிடத்தில் கேட்டது போல நம்மிடத்தில் நாளை நம் உறவுகளை குறித்து கர்த்தர் கேட்பார். ஆனால் நம்முடைய பதில் என்ன? எஸ்கேப் ஆக முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஹல்லேலூயா. காலம் மேரே செல்லும் முன்னே பிராணநாதன் വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോ കണക്കെന്ന് ചോദിക്കുമേ. ദയവു ചെയ്ത് തമ്പുരാനെ ദുഃഖിപ്പിക്കല്ലേ. நல்லவராய தாசராய் நின்னிடனே. தயவு செய்து தம்புரானை துக்கிப்பிக்கலே. நல்லவராய தாசராய் நின்னிடனே. യേശുവിനെ മാതൃകയാക്കാ. നിത്യതയിൽ ലക്ഷ്യം നേടാ.
യേശുവിനെ മാതൃകയാക്കാ നിത്യതയിൽ ലക്ഷ്യം നേടാം. ഹല്ലേലൂയ. വളരണം. வருகைக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு. உறவுதான், சகோதரிதான். ஆனா வளரலன்னா நம் சகோதரியை கேட்கும் நாளில் என்ன சொல்லுவோம்? ஆமென். வருகைக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு. நான் எத்தனை வருடம் விசுவாசி, அதனால நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். இந்த சபை ஆரம்பத்துல இருந்தே நான் விசுவாசி, அதனால நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன். ஆமென். இல்ல, கிறிஸ்துவுக்குள் அவர் சொல்லணும், வளர்ந்தாச்சு, பிள்ளை வளர்ந்தாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஆவியானவருடைய பாரம். கொரிந்து சபைக்கு எழுதும் போது எழுதுகிற 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவ வைராக்கியம், தேவ வைராக்கியம், தேவ வைராக்கியம். துன்மார்க்கத்துல பிள்ளை துணிந்து நடக்கிறானா, விடாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல போராடுங்க. தேவ வைராக்கியம். இந்த பவுல் எழுதின நிருபத்தை அவங்க ஒழுங்கா மதிக்கல ஆரம்பத்துல. ஆனாலும் பவுல் திரும்ப எழுத காரணம் என்ன தெரியுமா? தகப்பன் உள்ள இருந்ததுனால. தகப்பனுடைய உள்ள இருக்கு. தகப்பனுடைய உள்ளம் இருந்தால் மட்டுமே பாரப்பட முடியும். இளையகுமாரன் திரும்பி வந்தது யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிச்சது? தகப்பனுக்கு. ஆமென். ஒரு தகப்பனுக்கு மட்டும்தான் தகப்பனுடைய இருதயம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், தகப்பன்மாரெல்லாம் இல்லையேப்பா, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலன்னு நான் எழுதுறேன். நான் உங்களை எதுக்கு நியமித்திருக்கிறேன் தெரியுமா? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்படி 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 மனசுல வச்சதுனால பவுலுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? 3வது வசனத்துல ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் அப்ப சர்ப்பம் யாரை வஞ்சிக்க போகுது தெரியுமா? நியமிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு நியமிக்கப்பட்டவங்க? யாருக்கு நியமிக்கப்பட்டவர்கள்? கிறிஸ்து என்னும், எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, கிறிஸ்து என்னும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நான் அவருடைய மனவாட்டி நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் சொல்லுங்க. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். சாத்தானுடைய கண் அவங்க மேலதான். ஆமென். விழுந்தவன் மேல அல்ல. ஆமென். உங்க உறவுகள்ல யாராவது பாவத்துல திரும்ப திரும்ப விழுந்துட்டு இருக்கிறாங்களா? அப்படி விட்டுறாதீங்க. தேவ வைராக்கியம் எடுக்கணும். தேவ வைராக்கியம் எடுக்கணும். விடக்கூடாது, விடக்கூடாது. தேவ பவுல் திரும்ப எழுதுறார், நிருபத்தை திரும்ப எழுதுறார். இவங்களெல்லாம் திருத்த முடியும். யார் சொன்னா? நியாயம் தீர்க்கிற அந்த 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 பவர் இன்னும் நம்ம கையில கொடுக்கல. இன்னும் கொடுக்கல. நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். தீர்மானிக்கிறது கர்த்தர். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோ என்று பயந்திருக்கிற. அதனால நான் உங்களுக்காக தேவ வைராக்கியம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்காக தேவ வைராக்கியம் எடுங்க. தேவ வைராக்கியம் தேவனுக்கு அடுத்த காரியத்துல மாம்ச வைராக்கியத்தை கொண்டு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பாம்பு கம்பால் அடிக்கிறோம்னா கம்பு உடையக்கூடாது, பாம்பு தான் சாகணும். ஆமா, கம்பு உடைஞ்சாலும் பரவாயில்ல, பாம்பு இல்ல இல்ல இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சில இப்படிப்பட்ட கன்னிகள் தான் தெரிக்கணும். கன்னிகள் தெரிக்கணும். ஆமென். ஏன்? வளர்ச்சிக்கும் வருகைக்கும் சம்பந்தம் உண்டு.
வளரணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும்போது எத்தனை பேருக்காக தேவ வைராக்கியம் கொள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியல. போராடணும். ஆமே. கொஞ்சம் போராடுங்க. ஆமே. உபத்திரவம், போராட்டம் எல்லாம் கொஞ்ச காலம், ஆனால் அதன் பலன் நீடிய காலம். நீடிய காலம். நீடிய காலம். சில ஜெபங்களை நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க, திரும்ப எடுங்க. தேவ சமூகத்தில் போராடுங்க. இருப்பு காலவாயிலிருந்து அன்று இஸ்ரவேலரை மீட்டவருடைய கரம் குறுகவில்லை. கர்த்தருடைய ஆவி குறுகவில்லை. இன்று ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வளரும்படி செய்ய வேண்டிய சில காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரே ஒரு காரியத்தை இந்த நாளிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் ஏற்கனவே வாசித்த அதே வேத பகுதியை ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இப்படி இருக்கு, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வளருவதற்கு வாஞ்சை தேவை. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. வளருவதற்கு என்ன தேவை? எதின் மேல வாஞ்சை? எது களங்கம் இல்லாத ஞானப்பால்? திருவசனம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வசனத்தின் மேல நமக்கு வாஞ்சை இல்லைன்னா அந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டதுல ஏதோ ஒன்று நமக்குள் இருக்கிறது. அந்த 2வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்க. சகல துர்க்குணம் சகலவித கபடம் வஞ்சகம் பொறாமை சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இதை அப்புறப்படுத்திட்டுன்னு சொல்லல, ஒழித்துவிட்டு. வீட்டுக்கு வருகிற கொசுவை விரட்டுவோமா அழிப்போமா? ஏன் அழிப்போம்? எப்போ சூ காக்கா மாதிரி சூ கொசு அப்படி சொல்லுவோமா? இல்ல, அது திரும்ப வரக்கூடாதுன்னு விரும்புறோம். அது வரக்கூடாதுன்னு விரும்புறோம். ஆமே. சிலதை அழிச்சுதான் ஆகணும். அது நமக்குள்ள வேர்கொள்ள கூடாது. என்னால வசனத்து மேல வாஞ்சையாய் இருக்க முடியலைன்னா எனக்குள்ள ஆகாத ஒன்று இருக்கிறது. இந்த வார்த்தையை சபை காது கொடுத்து கேளுங்கள். வசனத்தின் மேல வாஞ்சை இல்லைன்னா நாம சொல்லுகிற ரீசன் கிடையாது. ஆகாத ஒன்று உள்ள இருக்கிறது. ஆகாத ஒன்று, ஆகாதது, தேவன் விரும்பாதது ஒன்று உள்ளே இருக்கிறது. தேவன் விரும்பாத ஒன்று. ஒரு குழந்தை அழுதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் பாலுக்காக அழுதுன்னு. ஒரு 30 வயசு பையன் அழுறான்னா அவன் எதுக்காக அழுறான்னு தெரியாது. 50 வயசு நபர் அழுறாங்கன்னா தெரியாது. ஆமே. ஆனா ஒரு குழந்தை அழுதுன்னா தாய்க்கு மட்டும் இல்ல, தகப்பனுக்கு மட்டும் இல்ல, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் அழுறது பாலுக்காக மட்டும்தான். நாம் வளர்கிறவர்களானால் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியும் இவங்க எதை வாஞ்சிக்கிறாங்க, இவங்க எதை விரும்புறாங்க, இவங்க எதுக்காக ஏங்குறாங்க. வாஞ்சை, வசனத்தின் மேல வாஞ்சை. இந்த வாஞ்சை உள்ளவர்களுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? 1 லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். வாஞ்சிக்கிறவர்களுடைய முதல் அடையாளம்
இயேசுவின் இடத்துல நெருங்குவாங்க, கிட்டி சேருவாங்க. அவங்க ஒரு பக்கம், பைபிள் இன்னொரு பக்கம் கிடையாது. நெருங்குவாங்க. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட ஜீவன் தந்த ஆண்டவரோடு நெருங்குறோமா? இந்த வேதத்துக்கும் எனக்கு இடையே இருக்கிற தூரம் எவ்வளவு, அவ்வளவு எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற தூரம். இந்த வேதத்துக்கும் எனக்கும் இடையே இருக்கிற நெருக்கம் எவ்வளவோ, அவ்வளவே எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற நெருக்கம். வேதத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவன் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறான். வேதத்தை விரும்புகிறவன் தேவனை விரும்புகிறான். வேதத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்கிறான். வேதத்தை சுவாசிக்கிறவன் தேவனை சுவாசிக்கிறான். வாஞ்சிக்கிறவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? விலக மாட்டாங்க, அவங்க நெருங்குவார்கள். அவர்கள் நெருங்குவார்கள் நாளுக்கு நாள். நான் தேவனை நெருங்குகிறவனாய் காணப்படுகிறவனாய் விலகுகிறவனாய் காணப்படுகிறேனா? எனக்கு நான் விரும்புறேன், டெய்லி 5 அதிகாரம் படிக்கணும், நிறைய படிக்கணும்னு விரும்புறேன். ஆனா முடியலன்னா நான் விலகி நிற்கிறேன் அர்த்தம். திருவசனமாகி இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய முதல் காரியம் நெருங்கணும், நெருங்கணும், நெருங்கணும். நெருங்க முடியலன்னா நம்ம வாஞ்சிக்கலன்னு அர்த்தம். இந்த பால் இல்லைன்னா வளர முடியாது, இந்த ஆகாரம் இல்லைன்னா வளர முடியாது. குழந்தைக்கு வேண்டிய பாலும் இதற்குள்ளே தான் இருக்கிறது, கட்டியான ஆரோக்கியமான போஜனமும் இதற்குள்ளே தான் இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களிலே 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தையை கேளுங்க. தேவ ஆவியினால் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, தேறினவனாக, எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக. பைபிள் ஒரு மனுஷனை 2 விஷயத்துல மாற்றும். ஒன்னு தேறினவன், இன்னொன்று தகுதியுள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற பிள்ளைங்களை பாருங்க. அதற்கேற்ற புத்தகங்களை வாங்குவாங்க. அதற்கேற்ற புத்தகங்கள் விலைக்கு கிடைக்கும். அதை போய் வாங்குவாங்க. அதுல தேர்றவங்களா மாறுவாங்க அந்த ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்காக. ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ஒரு மனுஷனை தேறினவனாய் மாற்றுவதற்கான புத்தகங்கள் இருக்கிறது. பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாய் நிற்க ஒரு மனிதனை தேறினவனாகவும் தகுதி உள்ளவனாகவும் மாற்றும்படி பரலோகம் கொடுத்த புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேறினவனாக தகுதி உள்ளவனாக இந்த வேதத்தை வாஞ்சிக்கிறோமா? நாள்தோறும் நெருங்குகிறோமா? நெருங்குகிறோமா? எனக்கும் இந்த வேதத்துக்கும் இடையே இருக்கிற தொடர்பு எப்படிப்பட்டது? தூரம் எவ்வளவு? இந்த பைபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேறினவனாகும் தகுதி உள்ளவனாகும். வேற புஸ்தகம் கிடையாது. வேற புஸ்தகம் கொடுக்கப்படவில்லை. வேதம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் கிடையாது. வாஞ்சிக்கிறவர்கள் அடுத்து என்ன செய்வார்கள்? லூக்கா 10:39 சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். நெருங்குவார்கள். அடுத்து என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. சொல்லுங்க. சர்ச்சில் வந்து எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? ஏன் வந்துட்டு நிக்காம உட்கார்ந்து இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா எல்லாரும்? சிலர் 3வது வானம் 4வது வானம் போயிட்டு வரீங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா?
ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அவசரமா போனோம், நேரா போய் உட்கார மாட்டோம், போய் கவரை கொடுத்துட்டு திரும்பி வருவோம். ஒரு கல்யாண வீட்டில் போய் நம்ம உட்காரோம்னா அது எதை காண்பிக்கிறது? கொஞ்ச டைம் அங்க சாப்பிடலாம், 1 மணி ஆகட்டும், கொஞ்ச டைம் அங்க ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஆலயத்தில் வந்து எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? கொஞ்ச டைம், 2.5 மணி நேரம், அது 3 மணிக்கு ஆகும். எதுக்கு உட்கார்றோம்? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. நெருங்கி வராங்க, வாஞ்சிக்கிறோம், என்ன செய்வான் தெரியுமா? உட்காருவான். எதுக்கு உட்கார்றோம்? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. மரியாள் உட்கார்ந்து இருக்கும் போது மார்த்தாள் அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா. நீங்க அவளோட எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அவளை பாருங்க, என்ன மட்டும் தனியா விட்டுருவாரா? மரியாள் ஏதாவது ரிப்ளை கொடுத்தாளா? மரியாள் காதுல அந்த சத்தம் விழல. அவர் வாயிலிருந்து விழுந்த வார்த்தைகள் தான் காதுல விழுது. அவளை வச்சுட்டு இயேசு கிட்ட மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்றா. அந்த கம்ப்ளைண்ட் மரியாளை பாதிக்கல. காரணம் வாஞ்சை அவர் மேல, அவ்வளவு வார்த்தை மேல வாஞ்சை. ஆனா இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, பைபிள் படிக்கும்படி துறப்பாங்க, ஏதாவது ஒரு அந்நிய சத்தம் விழுந்ததும் உடனே பைபிளை ஓங்கி அடி. நான் பைபிள் படிக்கும் போதுதான் பிரச்சனை வருது. பைபிள் படிக்கலாம் திறக்கும் போது ஏதாவது சொல்லிடுவாங்க, போங்க. நம்ம வாயை மூடணும். ஏன் பைபிளை மூடணும்? பைபிளை மூடுறோம் அது அர்த்தம், வாயை திறக்க போறோம்னு அர்த்தம். ஆமே. இந்த மார்த்தாள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, காதுல விழல. இன்னைக்கு மற்ற சத்தங்கள் காதுல விழுது, ஆனா உட்கார்ந்து இருக்கிறது பாதத்துல. சமூகத்துல பெருசா கிளம்பி வந்து உட்கார்ந்து இருப்போம், வேற எதையா யோசிச்சுட்டு வாஞ்சை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவு யார் என்னவும் சொல்லட்டும், என்னவும் பேசட்டும், அப்பா உலகம் பேசுகிற 1000 தூஷணமான வார்த்தைகளை காட்டிலும் நீங்க பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம். பிரியமானவர்களே, எத்தனை முறை பைபிள் படிக்க எடுத்து மூடி வச்சிருக்கிறோம். இந்த காதுல வேற எல்லாம் விழுது. யாரோ என்னைக்கோ பேசின வார்த்தை, அந்நிய சத்தங்கள். ஒரே வீட்டுல மரியாளை வச்சுட்டு இயேசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா மார்த்தாள். மரியாளுடன் ஆண்டவரை பார்த்து ஏதாவது பேசுங்க. ஆண்டவர் இல்ல, பார்த்துட்டே இருக்கிறா. ஹல்லேலூயா. பைபிள் அவசரத்தில் படிச்சுட்டு போறோம். சிலர் அவசரத்தில் சாப்பிட்டுட்டு போவாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் நெஞ்சு தடவிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பிரச்சனை. நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு போறாங்க தெரியுமா. எங்க மன்னாவை கர்த்தர் கொடுத்தார்ல, மன்னாவை கொடுத்தார்ல, மன்னாவை ஜனங்க என்ன செஞ்சாங்க? அது கடைசி, அது 2வது. நீங்க கன்க்ளூஷன்ல ஓடிடக்கூடாது, இன்னும் டைம் இருக்கு. மன்னாவை ஜனங்க எப்படி சாப்பிட்டாங்க? இப்படி மன்னாவை எடுத்து தேனிட்ட பணியாரம்னா வராது. தேனிட்ட பணியாரம் போல சுடணும். என்ன ஆகும்? 11, 7, 8, 9 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மன்னா கொத்தமல்லி அளவா இருந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்களாம்? 8வது வசனம், ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து, ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. நல்ல கவனிங்க. அப்ப மன்னாவை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அதை இடித்தாவது, அதை அரைத்தாவது, அப்பங்களை போல சுடுவாங்க. ஏன் ஆண்டவருக்கு அப்பமா கீழே தர தெரியாதா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மன்னாவை கொடுக்க தெரிந்த ஆண்டவருக்கு அதை அப்பமா கொடுத்தால் ஆண்டவர் கொடுக்க முடியுமா? முடியாதா? அப்ப ஏன் அப்படி கொடுக்கல? அந்த இடத்துல தேவன் என்ன பார்க்கிறார் தெரியுமா? அந்த மன்னாவை எடுத்து நீ என்ன செய்யறேன்னு பார்க்கிறார். அந்த மன்னாவை எடுத்து நீ எப்படி பண்றேன்னு பார்க்கிறார். சிலர் எடுக்க போகல,
சிலர் சேர்த்து வச்சாங்களே தவிர சமைக்கல. ஆனா சிலர் அதை எடுத்து அரைத்து இடித்து அதை அப்பங்களா சுட்டு அதை சாப்பிட்டதும் அது சுவை தேனிட்ட பணியாரம். ஆமே. நிறைய பேர் வெளியே வந்து பார்த்துட்டு போவாங்க, மன்னா இருக்கு. நிறைய பேர் கலண்டரை பார்த்துட்டு போயிருவாங்க, ஏன்னா அதுல ஒரு வசனம் இருக்கு. ஆமே. ஒரு இன்னைக்கு மன்னா ரைட். சிலர் வந்து எடுத்து வைப்பாங்க, ஒவ்வொரு மாசம் வாக்கு தத்தத்தை எழுதி வைப்பாங்க. சிலர் பார்க்கவே விரும்பல, என்ன டெய்லி இதே தானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கூட்டம் இருக்கு, விரும்பாத ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு விரும்புற கூட்டத்தை ஒதுக்குறவர் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் போய் அதை எடுத்து அதை அரைத்து. தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது நாம் அதை எப்படி உட்கொள்ளுகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். இதற்கிடையில யார் என்ன சொல்லட்டும், என்ன நீ டெய்லி காலையில போய் பொறுக்கிட்டு இருக்கிற, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, இது எனக்கு அப்பா கொடுத்தது. தாவீது சொல்லுகிறார், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்ப. எதுக்கு? பொறுக்கிறதுக்கு. பொறுக்கிட்டு போயிட்டு சொல்றார், இப்படி வேதத்தில் நான் எவ்வளவு பிரியப்படுகிறேன், நாள் முழுதும் அது என் அரைத்து 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 அரைத்து. அடுத்து சொல்றார், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு. ஹல்லேலூயா. ஆமே. நெருங்குறோம், உட்கார்றோமா? எல்லாத்துக்கும் அவசரம். அவள் உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். நாம் உட்கார்ந்து அவளுடைய வசனங்களை கேட்கிறோமா? இல்ல. ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும். என்ன சிஸ்டர், அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா, ஏன் நின்னுட்டு பேசுறீங்க? உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு. அப்படி ஒரு டீ போட சொல்லட்டுமா? பேச்சு நின்றுட்டே போகுது. அப்படியே லஞ்சம் முடிச்சுட்டு போயிடலாமே. என்ன பேசுறோம்? அவள் உட்கார்ந்து இந்த பைபிள் கையுமா ஒரு ½ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பழக்கம் இருக்கா? ஏன் முடியல தெரியுமா? வளரல. ஒரு பிள்ளை பாட்டில் பிடிச்சு பால் குடிக்கணும்னா கொஞ்சமாவது வளரணும். இல்லைன்னா தாய் தான் அந்த பாட்டிலை வச்சு பால் கொடுக்கணும். ஒரு பிள்ளை தன் கையில பாட்டில பிடிச்சு பால் குடிக்கணும்னா கொஞ்சமாவது வளரணும். தனியா போய் பைபிளோட தேவையானது ஒன்று, தேவையானது ஒண்ணுன்னா மீதி எல்லாம் தேவை இல்லாதது. கொஞ்ச நேரம் 24 மணி நேரத்தில் ஒரு ½ போய் உக்காந்துருந்து. ஹல்லேலூயா. மோசே தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஜனங்களை பிளஸ் பண்ணும்போது ஆவியின் நிறைவில் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் உபாகம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 3வது வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் மோசேயை கொண்டு இப்படி பேசுகிறார். ஆமென். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் சொல்லிட்டு அந்த கூட்டத்தாரை கோத்திரம் கோத்திரமா பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்றார். ஒவ்வொருத்தரையா பிளஸ் பண்றார். ரூபன் சாகாமல் பிழைத்திருப்பானாக, யூதாவின் கை பலப்படுவதாக, லேவியின் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படுவதாக, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருப்பானாக, யோசேப்பின் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, காத்துக்கு விஸ்தாரமான இடம் உண்டாவதாக, செபுலோன் போக்கிலும் இசக்கார் வீட்டில் குடியிருக்கையிலும் சந்தோஷமாயிருப்பார்களாக, நப்தலி தேவ தயவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானாக, ஆசேர் சகோதரருக்கு பிரியமாயிருப்பானாக. க்ளோரி. தேவ சமூகத்திலே விழுந்து தேவனுடைய பாதத்தில் இருந்து வார்த்தையினால போதனை அடையவர்களை பரலோகம் வாழ்த்துகிற வாழ்த்து தலைவைகள்.
நீங்க அப்பா சமூகத்துல உட்கார்ந்துட்டீங்கனாலே, வார்த்தையை கேட்க, வசனத்தை தியானிக்க உட்கார்ந்துட்டீங்கனாலே, ஒரு மோசே தன் வீட்டில் உண்மையுள்ளவனா இருக்கிறார். மோசையிலும் பெரியவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருந்து ரூபன் சாகாமல் பிழைத்திருப்பானாக, யூதாவின் கை பலப்படுவதாக. ஹalleluya. நான் இயேசுவின் நாமத்திலே ருசித்து அனுபவித்து விசுவாசித்து நம்பிக்கையோடு சபைக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே வார்த்தையும் நீங்களுமாய் உட்கார்ந்திருந்தால் வானத்தின் பலகணிகள் உங்கள் மேல திறக்கப்பட்டு பரலோக ஆசீர்வாதங்கள். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி. ஜீசஸ், நாம ரொம்ப தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றோம் பைபிள் இல்லாம. ஹalleluya, ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஆமென். ஆண்டவர் உங்களை போர் அடிக்க வைக்கிறாரா வீட்டுல? அது போர் அடிக்கிறதுக்கான டைம் இல்ல, தனியா இருக்கிறதுக்கான டைம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஒரு மலையாள பாடல் உண்டு, எங்க அப்பா அடிக்கடி இந்த பாட்டை பாடுவாங்க. വെളുപ്പിനെ എഴുന്നേറ്റൻ യേശുവിനോടെന്റെ കാര്യങ്ങൾ ഓരോന്നായി പറഞ്ഞു വയ്ക്കും. ഇന്ന് ഞാൻ എന്നെല്ലാം ചെയ്താലും അതിലെല്ലാം നാഥാ നിന്നെ ഉൾപ്പെടുത്തും. നിൻ ഇഷ്ടം അറിഞ്ഞെല്ലാം നിർവഹിക്കും. ഞാനും എൻ യേശുവും ഒന്നിച്ചു നിന്നാൽ ലക്ഷ്യം നേടാം, വിജയം വരിക്കാം. ഞാനും എൻ യേശുവും ഒന്നിച്ചു നിന്നാൽ ലക്ഷ്യം നേടാം, വിജയം വരിക്കാം. நான் அவரும் ஒன்றா நின்னா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல ஆண்டவர் பிடிச்சு நிறுத்துறார். காலையில கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போயிட்டேன், நான் ஆவியானவர் பேசுகிறார். ஹalleluya. கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ரூபன் சாகாமல் பிழைத்திருப்பானாக, யூதாவின் கை பலப்படுவதாக. ஹalleluya. லேவியின் சம்பத் ஆசீர்வதிக்கப்படுவதாக. லேவி யாரு? சாபமுடையவன் அல்லவா, தகப்பன் சபித்தவன் அல்லவா. அப்படியே சாபம் ஆசீர்வாதமா மாறுது. இது பாக்கியங்க, இது பரலோக தந்த பொக்கிஷங்க. ஆமென். பென்யமீனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் பீறுகிற ஓனாய். யாக்கோபு சொல்றார், ஆமென். பாதத்தில் உட்கார்ந்துட்டான். கர்த்தர் சொல்றார், பிரியமானவன், பிரியமானவன். அல்லது சுபாவம் மாறும், சுபாவம் மாறும், தலையெழுத்து மாறும். நம்ம ஒரு பாஷையில தலையெழுத்து மாறும், சுபாவம் மாறும். உங்களை பத்தி வீட்டார் 1000 பேசட்டும், எல்லாம் பேசட்டும். நல்ல கைகளை தட்டி வேதத்தை உயர்த்தி thank you Jesus சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிள்ளைங்க பைபிளோடு இருக்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை தனியா ரூம்ல மொபைல் எடுத்துட்டு போற, எனக்கு பயமா இருக்குல்ல. ஆமென். ஒரு நாள் வரும் உங்க கண்கள் பார்க்கட்டும், உங்க பிள்ளைங்க பைபிள் எடுத்து தனியா போய் ஜீசஸ் ஜீசஸ் நான் அதை பார்க்க விரும்புறேன்னு சொல்றவங்க. ஹalleluya. சாபத்தை உடையவன் பீறுகிற ஓனாயாம் பென்யமீன். ஹalleluya. இப்போ பாதத்தில் விழுந்தாச்சுல்ல, பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கிரும். ஹalleluya, சுகமாய். thank you holy spirit, thank you father. அண்டிக் கொள்ளுகிறவர்கள், வாஞ்சியா இருக்கிறவர்கள் நெருங்குவாங்க, உட்கார்ந்துருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 47 48 வசனங்கள். 47 48 வசனங்கள். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். 48வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார்கள். அண்டிக் கொண்டிருப்பதின் அடையாளம் என்ன? செவி கொடுக்கிறது. சொல்லுங்க 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 ஆண்டவரே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். ஆமென். இதான் வாஞ்சிக்கிறவனுடைய அடையாளம். வாஞ்சை இல்லாதவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஏசாயா 30வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 30:9. ஆமென்.
இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் போய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரரும். இவங்களுக்கு பைபிள் கேட்க பிடிக்காது, வசனம் கேட்க பிடிக்காது. சிலருக்கு வர்ஷிப் ரொம்ப பிடிக்கும், நல்லா பயங்கரமா ஆராதிச்சு அழுது ஆராதிச்சுட்டு மெசேஜ் டைம் பாருங்க, வசனம் கேட்க பிடிக்காது. இவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு யதார்த்தம் எங்களுக்கு வேண்டாம், இதமானது வேணும். அதாவது எங்க இருதயத்தை குத்துற மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, எங்க கழுத்துல ஸ்டார் கட்டுற மாதிரி ஏதாவது வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஏற்றபடி வார்த்தை மாறாது, வார்த்தைக்கு ஏற்றபடி தான் நாம மாறணும். காரணம் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். யதார்த்தம் யாருக்கு வேண்டாம், இதமானது வேணும். நீ நல்லா இருக்கணும், நீ வாழ்ந்திருக்கணும், நீ சுகித்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை கேட்க மனதில்லை. எனக்கு வசனம் கேட்க பிடிக்கலன்னா எனக்கு வசனத்துக்கு மேல வாஞ்சையில்லைன்னு அர்த்தம். ஆகாத ஒன்று எனக்குள்ள இருக்கிறது என்று அர்த்தம். வேறொன்று மேல் எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று அர்த்தம். 2 எஜமான்களுக்கு சேவை செய்யக்கூடாது, ஒருவரை நேசித்து மற்றொருவரை பகைப்பான் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஆனா நான் இன்னொரு விஷயத்துல ரொம்ப என்கேஜா இருக்கிறேன். நான் பைபிள்னு வரும்போது, ஜெபம்னு வரும்போது, தேவ சமூகம் வரும்போது எனக்கு அதுல விருப்பம் வர மாட்டேங்குதுன்னா, ஆமென், நான் ஏதோ ஒன்றுக்கு அகப்பட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லாதவர்கள், வசனத்தை கேட்க விரும்பாதவர்கள் இன்னொரு கூட்டத்தார் உண்டு. அப்போஸ்தலர் 17:32 சொல்லப்பட்டிருக்கிறது, அதேனே பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வாக்கியங்களை வெளிப்படுத்தின போது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் என்ன சொன்னாங்களா, நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம், இப்ப வேண்டாம், இந்த வாரம் விட்டுருவோம், அடுத்த வாரத்துல இருந்து பார்ப்போம். நைட்டு பைபிள் படிக்கலாம், பைபிள் எடுக்கும் போது காலைல படிச்சுக்கலாம், காலையில் எழும்பணும், வேண்டாம் நைட்டு 3 அதிகாரம் சேர்த்து இன்னொரு வேளை எதை காண்பிக்கிறது தெரியுமா? வாஞ்சை இல்லை, எனக்கு வசனத்தின் மேல வாஞ்சை இல்லை. ஆமென், இது எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் 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 நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இலை அழகு, கனி அவசியம். அவன் வாழ்க்கை அழகாகவும் இருக்கும், மற்றவர்களுக்கு அவசியமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. சில மரத்துல நல்ல இலை இருக்கும், அழகா இருக்கும், அலங்கரிக்க நல்லா இருக்கும், அவசியத்துக்கு பிரயோஜனப்படாது. ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீலாம் இருக்குல்ல, அது அலங்காரம் மட்டும்தான். அவசியத்துக்கு எனக்கு தெரியல அந்த மரத்தை பற்றி. நிறைய அலங்காரத்துக்கு அல்ல தேவன் நம்மை அழைத்தது, அலங்காரத்துக்காகவும் அதை விட மேல அவசியத்துக்காக. நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் ஹல்லேலூயா, தன் காலத்தில் தன் கனியை தந்து அந்தந்த காலத்துல ஒருத்தங்க வாழ்க்கையில் அந்தந்த காரியம் நடக்கும் போது சூழ்ந்திருக்கிறவங்க எல்லா நன்மையான காரியத்துக்கு எக்ஸாம்பிள் உங்களை தான் பேசுவாங்க. அவங்கள பாரு, அவங்க வீட்டை பாரு, அவங்க பிள்ளைங்களை பாரு, அங்க பாரு, அவங்க எல்லாத்துக்கும் பேசுவாங்க. நீர்க்கால்களின் ஓரம் நடப்படணும். நான் சபையை அப்படியே வாழ்த்துறேன், மனதார வாழ்த்துறேன். எங்கேயோ கொண்டு நடப்படக்கூடாது, பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரின் அந்த நதி ஓரத்துல. ஆமென், 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 ஹல்லேலூயா. நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்போன் தெளிந்திடும் இதயமாகிலோம், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்துமா உயிரடையும். பிரியமானவர்களே, எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தோமே. 13, 14 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தை ஒரு விசை வாசியுங்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாய். அப்ப வசனத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு யாரோடு பழக்கம் இருக்கிறது? வசனத்தோடு. தாவீதுக்கு எதோடு பழக்கம் இல்லை தெரியுமா? சவுலின் ஆயுதங்களை எடுத்துட்டு போற தாவீதுக்கு அது
பழக்கம் இல்ல. தாவீதுக்கு எதோடு பழக்கம்? வசனத்தோடு. ஜெயிச்சிட்டான். ஏன் வளர முடியல? வசனத்தோடு பழக்கம் இல்ல. என்ன கொள்ளுது? பழக்கமே இல்ல, பழக்கமே இல்ல. சில தகப்பன்மார் ஃபாரின்ல இருப்பாங்க, அந்த டெலிவரி டைம் வர முடியாத சூழ்நிலை இருக்கும், லீவும் கிடைக்காது. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு தகப்பன் வருவார். வந்து பிள்ளைய தூக்கலன்னா பிள்ளை அழும். உடனே சொல்லுவாங்க, அது போக போக பழகிறோம். அப்பதான் பிள்ளைதான் அழ. காரணம் என்ன? பழக்கம் இல்ல. இன்னைக்கு பைபிள் எடுத்து தூக்கம் வருது, ஏன்? பழக்கம் இல்ல. ஜெபகுரு பைபிள் படிச்சா மட்டும் தலைவலி வருது, பழக்கம் இல்ல. வசனம் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, பழக்கம் இல்ல. நன்றாய் கற்ற பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதினார், கல்வியை கற்காத பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதினார். இது புரியணும்னா இதை விரும்பணும், இதை நேசிக்கணும். ஆமென், ஆமென். பழக்கம் இருக்கா வசனத்தோடு? இன்னைக்கு அது விரும்பல. எனக்கு அந்த ஆள தெரியும், இந்த ஆள தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், யார் யாரெல்லாமோ பழகி வச்சு கேட்டா பைபிள் சொன்ன குழந்தையாவே இருக்கு. வசனம் தெரியுமா? வசனம் தெரியுமா? ஒரு வேதனையான சத்தியம் என்ன? பிசாசுக்கு நல்ல வசனம் தெரியும். பிசாசு விசுவாசிக்குது. கொடுக்கப்பட்ட காலத்துல கீழ்ப்படியல, இப்போ கீழ்ப்படிய நினைச்சாலும் வாய்ப்பு இல்லை. ஆமென். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இப்போ எல்லா வேலையும் முடிச்சு சும்மா இருக்கிறீங்களா? பைபிள் எடுத்துட்டு கொஞ்சம் தனியா போய் உட்காரு சகோதரி, உட்காருங்க. உங்க மேல என்ன ஆசீர்வாதம் விழுன்னு தெரியாது. முதல் சர்வீஸ்ல இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்ல வைக்கல, ஆனா செகண்ட் சர்வீஸ்ல சொல்ல வைக்கிறார். ரூபன் சாகாமல் பிழைத்திருப்பானாக, யூதாவின் கை பலப்படுவதாக, பென்யமீன் பிரியமானவன். எது விழுன்னு தெரியாது, எது விழுன்னு தெரியாது. டெய்லி போய் உட்கார்ந்துருங்க. ஆசீர்வாதம் என்கிற சால்வை ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச காலம் வரப்போகிறது. நேற்று இரவில் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போது ஆமை நடுக்கம் பிடித்தது. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள். 14வது அதிகாரத்தில் அவர்கள் விழுவார்கள், இனி ஒருபோதும். ஏன் இனி எழும்ப முடியாதான்? பஞ்சகாலத்தில் விழுந்தா எழும்ப முடியாது, ஏன் அன்னைக்கு வசனம் இல்ல. அப்ப இந்த கிருபையின் காலத்துல நம்ம விழுந்தது எத்தனை முறை? வாழ்க்கையில திடீரென்று ஒரு செய்தி கேட்டு அல்ல தகர்ந்து விழுந்த நாட்கள் எத்தனை? குடும்பத்துல வந்து இழப்புகள்னால விழுந்தது எத்தனை? 2016 என் தகப்பனார் மரித்த போது நான் மேல சர்ச்சில் வந்து அந்த டோரை, கிருபையின் வாசல் டோரை ஓபன் பண்ணி அதுல வந்து விழுந்தேன். அப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில அடித்த புயல், நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலை. அப்போல விழுந்த போது எழும்ப காரணம் என்ன? பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலத்துல ஒருத்தன் விழுந்துட்டானா அவ்வளவுதான். மோசே இல்லாம நின்ற போது யோசுவாவை எழும்ப வைத்தது என்ன? நான் உன்னோடு இருப்பேன் என்கிற வார்த்தை. நாளைக்கு இந்நேரத்தில் உன் கதையை முடிப்பேன் என்று யேசபேல் சொன்ன போது சூரிய செடிக்கு கீழே சோர்ந்து படுத்த எலியாவை எழும்ப வைத்தது என்ன? நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்கிற ஒரு வார்த்தை. அநேக நாட்களாய் சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணாமல் யூரோக்களை தான் கொடுங்காற்று அடித்து கப்பல் சேதமாகி எல்லாரும் நம்பிக்கை எழுந்து இருந்த போது பவுல் அந்த 275 பேர் மத்தியிலே எழுந்து நின்று திடமாய் நிற்க காரணம் என்ன? கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. இந்த வசனம் கேட்க கூடாத பஞ்ச காலம் வரும். ஆண்டவர்ட்ட ஒண்ணே ஒண்ணு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அப்படி ஒரு காலம் வர்றதுக்கு முன்னாடி என்ன எடுத்துறணும்.
வசனம் இல்லாம வாழ முடியாது, நிக்க முடியாது, ஓட முடியாது. கேட்கல, அன்னைக்கு பைபிள் இருக்காது, பைபிள் இருக்கும். அன்னைக்கு பிரசங்கியார்கள் இருக்க மாட்டாங்க, பிரசங்கியார்கள் இருப்பார்கள். அன்னைக்கு யூடியூப்ல செய்தி வராத, செய்தி வரும். ஆனா ஒண்ணு மிஸ் ஆயிரும். என்ன? ரேமா, கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்று இருக்காது. ஏன்? சகரியா காலம் முடிந்து 400 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். அந்த 400 ஆண்டுகள்ல பைபிள் இல்லையா? ஆலயங்கள் இல்லையா? ஆராதனைகள் இல்லையா? எல்லாம் இருந்ததே. ஆனா என்ன இல்ல? வார்த்தை வெளிப்படவில்லை. அந்த காலம் தான் இருண்ட காலம். எல்லாம் இருக்கும், ஆராதனை இருக்கும், எல்லாமே நடக்கும், வார்த்தை இருக்காது. இந்த வார்த்தையை தேடி ஜனங்கள் அங்கும் இங்கும் அலைவார்கள், ஓடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை சபைக்கு வராதிருப்பதாக. அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்னே சபை எடுத்துக் கொள்ளப்படுவதாக. ஆமென். வசனத்தின் முக்கியத்துவத்தை சபை அறியணும். எதுவுமே இருக்கும் போது தெரியாது. உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஒவ்வொரு முறை இந்த பகல் டைம் போயிட்டு 2 நிமிஷத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். உண்மையா மனசை தொட்டு சொல்லணும். என் வாழ்க்கையில வார்த்தைன்னு ஒண்ணு மட்டும் நான் கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இல்ல. அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்ச்சி, வலது கரத்தை உயர்ச்சி. நீங்க எப்படி தேங்க் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க மனசுல இருந்து ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லுங்க. நீங்க எப்படி தேங்க் பண்ண போறீங்கன்னு தெரியாது. இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா, ஆண்டவர் நான் எனக்கு இல்லப்பா, என் அடக்காராதனை முடிஞ்சு வருடம் பல ஆயிருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம், சத்திய வேதம். பிரியமான சபையே, இன்னொரு வேளை என்று சொல்லாதே, அந்நிய காரியமா எண்ணாதே, வார்த்தைகளை உனக்கு பின்னா எறிந்து விடாதே, வார்த்தைக்கு உன் காதுகளை அடைக்காதே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். முடிந்தால் வேதத்தை கையில் எடுத்து எழும்பும்படி மனத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன், அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வேதத்தை கையில் எடுத்துட்டு எழும்பு. நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்போல் தெளிந்திடும் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், ஆமென், சுத்த பசும்போல் தெளிந்திடும். ஆமென். இதயம் மகிழோ, கண்கள் தெளியும், இருண்ட ஆத்துமா உயிரடையும். ஆமென். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்துமா உயிரடையும். ஹல்லேலூயா. சத்தியமே சொல்லுமா. வானம் அகலும் பூமி அழியும், வானம் அகலோ பூமி அழியும். ஆமென். வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும், ஜீசஸ், பூமி அழியும். ஜீசஸ். அப்படியே வேதத்தை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி பரமன் வேதம், பரமன் வேதம். ஆமென். பரவசம் நீதம். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. பரமன் வேதம், பரவசம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லு சபையே. பரமன் வேதம் எனது செல்வம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். செலவகரபா. பரமன் வேதம் எனது செல்வம். ரீமமலமலடரலரா. சேமமமலரோ தரரே. ஆமென். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும்.
சத்தியமே. ஒரே ஒரு விஷயம், உங்கள் வலது கரத்தை உயர்த்து, உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, விருப்பத்தையும் செய்கையும் எங்களில் உருவாக்குகிறவர் நீர் அல்லவா. இந்த வாஞ்சை பெருகட்டும். தண்ணீர் தேடும் ஆண்களை போல நிதம் நிதம் உங்க சமூகத்தில், உங்க சமூகத்தில் வாஞ்சையோடு 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 தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேற்றுவீர்கள் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. நானும் இயேசுவும் ஆண்டவரே சமயம் பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் வசனத்தில் வேறொன்று நல்ல அனுபவத்தில் நடத்துவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை ஆட்கொள்ளட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக.